ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓல்டு 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய ஐங்குறு நூறை பத்தி பார்க்கலாம். இதுவரை புறநானூறு அகநானூரை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம ஐங்குறு நூறை பத்தி பார்க்கலாம். இதுல 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லாம நான் இது ஓல்டு தமிழ் புக்கு 12th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதை ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோல நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐங்குறு நூறை எப்படி பிரிக்கலாம்? 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதுல எத்தனை மொத்த பாடல்கள் இருக்குன்னா 500 பாடல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதோட அடி வரையறைன்னு கேட்டா 3 to 6 அடி, அதாவது 3 அடி சிறுமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா 6 அடி பெருமையும் கொண்ட 500 பாடல்கள் உள்ளன அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய அந்த 5 நிலங்களையும் எந்த ஆர்டர் படி வரிசைப்படுத்துவாங்கன்னா மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. ஓகேவா, இது ஒரு வேளை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல கேட்கலாம். ஓகேவா, இல்ல மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. முல்லை தான் கடைசியில வரும். மருதம் ஃபர்ஸ்ட் வரும், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் வரிசை முறையில் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பாடலுக்கும் பாத்தீங்கன்னா 100 100 100 வரும்போது மொத்தமா என்ன வரும்? ஆட் பண்ணா 500 பாடல்கள் கொண்ட தொகுப்பு அப்படின்றாங்க. ஒவ்வொரு திணையிலும் உள்ள 100 பாடல்களும் 10 பாடல்கள் கொண்ட 10 பகுதிகளாக தனித்தனி தலைப்புகளின் கீழ் பகுக்கப்பட்டுள்ளன. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 100 இருக்குன்னா அது 10 தலைப்புல 100 10 பாடல்களா அப்படியே ஆட் பண்ணும்போது இங்க 100 வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றத்துலயும் 10 தலைப்புல பாடல்கள் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 500 பாடல்கள் ஆட் பண்ணி வரும்போது வரும். சரியா, இதுல ரொம்ப முக்கியமான பகுதியை வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல 5 திணைகள் பார்த்தோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் மருத திணை யார் எழுதுனா ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்முவனார், குறிஞ்சி திணை கபிலர், பாலை வந்து ஓதலாந்தையார், முல்லை திணை பாத்தீங்கன்னா பேயனார் பாடியுள்ளார். இதைதான் அந்த பாட்டு மூலமா சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்பாங்க. தனித்தனியாவும் கேட்பாங்க, இல்லைன்னா வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல கூட கேட்கலாம். இதுல எப்படி நம்ம இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காங்கன்னா மருதல் ஓரம்போகி, நெய்தல் அம்மூவன், கருத்தும் குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதல் ஆந்தை, பனிமுல்லை பேயனே, நூலையோ தை ஐங்குறு நூறு. ஓகேவா, இப்படி ஒவ்வொரு திணையும் ஒவ்வொருத்தங்க பாடியிருக்காங்க அப்படின்றது இது வந்து ஒரு பழம்பாடல் மூலமா நம்ம அறிய முடிகிறது. 5 நூறுகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா 5 நூறுகளை தொகுத்தவர் துறையின் முற்றிய கூடலூர் கிழார். மறந்துடாதீங்க, இந்த ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னா கூடலூர் கிழார். இவர் எப்படி அவரை சொல்லுவாங்கன்னா புலந்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவன் அப்படின்ற பிறகு ஒரு மன்னர் தானே இருப்பாரு. அவரை யாருன்னா கோச்சேரமான், யானை கட்சி, மாந்தரஞ்சேரல் இரும்புரை அப்படின்ற ஒரு சேர மன்னன். அப்போ கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், இதை தொகுப்பித்த மன்னன் வந்து எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மன்னர். அதாவது ஐங்குறு நூற்றை தொகுத்த மன்னன் வந்து எந்த மரபு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேர மரபு. இன்னொருக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்துள்ளார். இதுல கடவுள் வாழ்த்து மோஸ்ட்லி யார் பாடுவாங்க? பாரதம் பாடிய பெருந்தேவனார், அதை மறந்துடக்கூடாது. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலந்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் கோச்சேரமான், யானை குச்சை, மாந்தரஞ்சேரல் இரும்பை. அடுத்தது பாடியோர். இப்பாடலை இயற்றியவர் யாருன்னா கபிலர். புலநலக்கற்ற அந்த நாளன் கபிலன் என்று புகழப்படுபவர் கபிலர். வள்ளல் பாரியின் அவைக்கள புலவராக விளங்கியவர். இப்போ வள்ளல் பாரியோட அவைக்கள புலவராக விளங்கியவர் யாருன்னா கபிலர். மறந்துடாது. இதுல ஒரு 1 மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு கிடைச்சது. என்னது? பாரியின் அவைக்கள புலவர் யாருன்னா கபிலர். இவருடைய புலநலுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு கூறப்படுபவர் யாருன்னா கபிலர். ஓகேவா, பாரி மீது அளவற்ற அன்பு கொண்டவர் கபிலர். ஓகேவா, குறிஞ்சி பாட்டு ஐங்குறு நூற்று குறிஞ்சி திணைகள் குறிஞ்சி திணை பாடல்கள் 100 10 7ஆம் 10 கலித்தொகையில் குறிஞ்சி கலியில் 29 பாகங்கள் முதலிய இவர் இயற்றியவனாகும். அதாவது கபிலர் வேற என்னெல்லாம் இயற்றியிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. அவர் என்னெல்லாம் இயற்றியிருக்காருன்னா குறிஞ்சி பாட்டுல ஐங்குறு நூற்றுல குறிஞ்சி திணை பாடல்கள் 100, பதிற்று 10ல 7ஆம் 10, குறிஞ்சி திணை பட்டுல வந்து ஐங்குறு நூற்றுல குறிஞ்சி திணை பாடல்கள்ல 100, பதிற்று 10ல வந்து 7ஆம் 10ஐயும், கலித்தொகையில குறிஞ்சி கலியில 29 பாகங்கள்.
இயற்றியுள்ளார். இவரது பாட்டு வன்மையை பழைய இலக்கண உரையில் உதாரணமாக காட்டுவது கபிலரது பாட்டு. இவரது அந்த தலைப்பு இருக்குல்ல, கபிலரது பாட்டுன்றதே நம்மளுக்கு முன்னாடி அவருடைய சிறப்பை நம்மளுக்கு புரிய வைக்குது, இவரோட பாட்டு வன்மைய. அடுத்து மஞ்சை பத்து அப்படின்றது யார் எழுதியிருக்காருன்னா இவங்க கபிலர் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எரிமருள் வேங்க இருந்த தொகை இளையணி மடந்தையர் சோடன் தொன்று நாட இனிது செய்தனையா நுந்தை வாழிய நன்மனை வதுவை எயர பின்னிரு கூந்தன் மலரணிந்தோயே அப்படின்ற பாடல் மஞ்சை பத்து அப்படின்ற தலைப்புல வருது. இது யார் எழுதுனதுன்னா கபிலர் எழுதினார். எரிமருள் வேங்கை இருந்த தோகை இளையணி மடந்தையர் தோன்று நாட இனிது செய் தானைய நுந்தை வாழியர் நன்மனை வதுவை எய விவள் பின்னிரும் கூந்தன் மலரணின் தோங்கே. ஓகேவா. அடுத்தது இதுல பாடல் குறிஞ்சி கபிலர்னு சொல்லுவோம்ல, இது எந்த திணையை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம மேல பார்த்த அந்த மஞ்சை பத்துன்ற பாடல் எதை குறிக்குதுன்னா குறிஞ்சி திணை பாடல். ஓகேவா. இதுல என்னன்னா வதுவை செல்லா நின்றொளி தலைமகர் சோழி கூடியது. வதுவையில் தலைவிக்கு மலரணிய கண்ட தூளி இவ்வாறாம்படி அன்றே சூடினை என சொல்லிய வாராம். இதுல ஒரு திருமண நிகழ்ச்சி அப்போ திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தலைவியை நோக்கி அவளுக்கு அவளுடைய கூந்தல்ல மலர் அணியும் போது ஒரு தோழி அதாவது அவளுடைய தோழி தலைவியோட தோழி சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. மலர்ந்த வேங்கைக்கண் இருந்த தோகை பொன்னணி மடந்தை தோன்றும் நாட என்றது. தலைவனே நின் உறவினர் இன்று தலைவிக்கு திருமணம் கருதி பூச்சூடி நின்று சிறப்பு செய்தனர். நீயோ அவளோடு பழகியிருந்த நாட்களிலே அவளுக்கு மணமகட் கோலம் போல அழகு செய்து மகிழ்ந்திருந்தனை என்று உள்ளுரை ஓமம் தோன்றுகின்றது. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தலைவன் கிட்ட அந்த தலைவியோட தோழி சொல்றா என்னன்னா, தலைவனே என் உறவினர் என்று தலைவன் இப்போ பார்த்தேன்னா உனக்கு ஃபிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த தலைவி தலையில இப்போ உன்னோட உறவினர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, திருமணம் நிகழ்ச்சியை முன்னிட்டு உனக்கு திருமணம் செய்ய முன்னிட்டு அவளோட கூந்தல்ல பூக்கள் சூடுறாங்க. அதை நீ முன்னாடியே அதை நீ செஞ்சு அழகு பார்த்துட்ட. அதாவது கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீ அதை செஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி தலைவன் புகழ்ந்து சொல்றான். யாரு? தலைவியுடைய தோழி. ஓகே. அறிஞர் பொருட்களையும் பார்க்கலாம். எரிமருள் வேங்கை நெருப்பை ஒத்த வேங்கை மரம் உருவு தோகை அப்படின்னா மயில் மலர்ந்த வேங்கை பொன்னிழைந்த அதன் கண் உள்ள தோகை மடந்தையும் ஓமைகள். இதுல இந்த பாட்டோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. நம்ம தேவையானது மட்டும் பார்த்துக்கலாம். வதுவை அப்படின்னு சொன்னா திருமணம் அயர. ஓகேவா. அதுக்கப்புறமா நுந்தை வாழியர் என்ற தலைவரின் நுந்தை அப்படின்னா நுண் தந்தை அப்படின்னு இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இருந்த தோகை அப்படின்றது வருது இல்லையா, அப்ப பேரச்சன். ஓகே. மருள் ஓம உருவு இழையணி 3 காலத்துக்கு குறிக்கிறதுனால அது என்ன வரும்னா வினைத்தொகை. நாட அண்மை விழி நாட அண்மை நுந்தை அப்படின்னா நுண் தந்தை என்பதன் மருவுமொழி. வாழியர் அப்படின்றது வியங்கோல் விரைமுற்று. இது நிறைய பார்த்திருக்கோம். நன்மனை அப்படின்றது நன்மை கூட்டல் மனை அப்படின்னு பிரிக்கும் போது மை விகுதி அது பண்பு தொகை. இது காமனா உங்களுக்கு தெரியும். உணர்ச்சி விதி நம்ம அதை தனியா பார்த்தாதான் நம்மளுக்கு இது புரியும். இதுவரை நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஐங்குறு நூல்ல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம். இப்போ 12th ஓல்டு தமிழ் புக்ல இருக்கக்கூடிய 12th சேர்த்து பார்த்துக்கலாம். இதுல வரக்கூடிய மோஸ்டா எல்லா விஷயங்களும் அதுலயும் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இது நம்ம ஓல்டு தமிழ் புக்ல இருக்கக்கூடிய ஐங்குறு நூலுடைய பாடல்கள். ஓகேவா. கருத்துக்கள் இதுல சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, இதேதான் அதுல படிச்சதுதான் இதுலயும் இருக்கு. ஐங்குறு நூற்றை எப்படி பிரிக்கலாம்? 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். இதுல என்ன படிச்சோம்? 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட அகவற்பா. இதுல என்ன பாடலா இருக்கு அப்படின்னு சொன்னா அகவார்பா. இது மறந்து தொகுக்கப்பட்ட அகப்பொருள் நூலாகும். அகவார்பால. அடுத்தது திணை ஒன்றுக்கு 100 பாடல்கள், 5 திணைகளுக்கும் 500 பாடல்கள்.
ஒவ்வொரு திணைக்கும் மொத்தம் 5 திணை இருக்கு இல்லையா, அப்போ ஓணத்துக்கு பார்க்கும்போது 100 பாடல்கள் வச்சு பார்க்கும்போது 500 பாடல்கள் வரும். அகவற்பாவால ஆனது ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து இது அகப்பொருள் கருத்து இந்த ஐங்குறு நூற்றுல அதிகமா இருக்காங்க. இது அந்த இதுல நம்ம பார்க்கல, இதை எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ல கேட்கலாம். பாவகைகள் அதிகமா கேட்கறாங்க. திணை ஒன்றிற்கு 100 பாடல்கள் என்று பார்க்கிறோம், 500 பாடல்கள். அவற்றுள் குறிஞ்சி திணை கபிலர், அதேதான். முல்லை பேயனார், மருதம் திணை ஓரம் போகியார், நெய்தல் யாரு அப்படின்னா அம்முவனார், பாலை திணை எழுதினவர் யாருன்னா ஓதலாந்தையார். பாலை திணை ஓதலாந்தையார். இப்போ அதே பாடலை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சிருக்க மாதிரி எப்படி? மருதல் ஓதம் போகி, நெய்தல் அம்முவன், கருத்தும் குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பேணி, நூலையோ யோதலையும் குறுநூறு என்ற பாடல் உணர்த்துகிறது. கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதன் பாடிய பெருந்தியவனா. தொகுத்தவர் புலத்துறை முற்றிய குடலூர் கிழார். இதெல்லாம் பார்த்துட்டோம். தொகுப்பித்தவர் ஒரு சேர மன்னன். யாரு அப்படின்னா யானை கச்சை மந்தர் சேனல் இருந்துரை. ஓகேவா, மறந்துடக்கூடாது. அடுத்தது ஒவ்வொரு திணையிலும் உள்ள 100 பாடல்கள் 10 பாடல்கள் பார்க்கும்போது டோட்டலா 500 பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். 10 தலைப்புல ஒவ்வொரு திணைக்கு பார்த்தா 100 பாடல்கள், அப்ப 5 திணைக்கு பார்த்தா 500 பாடல்கள். இதுல பாலை திணை இருக்கு இல்லையா, பாலை திணையில ஓதலாந்தையார்ல பாலை திணையில மறுதருவு பற்று அப்படின்ற தலைப்புல 10 பாடல்கள்ல ஒண்ண இங்க கொடுத்திருக்காங்க. மறுதரவு 10 அப்படின்னா இது எந்த தலைப்புல வரும் அப்படின்னா, எந்த நிலத்துல குறிப்பிட்டு வரும்னா பாலை திணை அப்படின்றத எழுத தெரியும், கேட்கலாம். ஓகேவா, மறுதரவு 10 அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, மறுதரவு என்பது உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடு பொருளாக கொண்டது. அதாவது தலைவனும் தலைவியும் என்ன பண்றாங்கன்னா காதலிச்சு ஓடி போயிடும். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க திருப்பி வரணும் அப்படின்னு நினைச்சு அந்த தலைவியோட தாய் ஏங்கி நிக்கிற மாதிரி ஒரு பாடும் கருத்தா இருக்கிறது தான் இந்த பாடல். இது எந்த தலைப்புல வருதுன்னு சொன்னேன், பாலை திணை. இப்ப பாலை திணை எழுதினவர் யாரு? ஓதலாந்தையார். அப்போ அவர் பாடின பாடல் தான் இது. மருவில் தூவி சிறு கருங்காக்கை அன்புடை மரபினின் கிளையோடார பச்சூன் பெய்த பைநின வல்சி புலம்புனை களத்திற்று வெண்மாதோ வெஞ்சின விரல் வேர் காளையோடஞ்சி லோதி வரக்கரை தீமே. அதாவது இந்த காக்கா யாராவது விருந்தாளிங்க வந்தா காகம் கரையுங்களா, அதே மாதிரி அவங்க தலைவனும் தலைவன் மீண்டும் வருவாங்க அப்படின்ற நிமித்தமா காக்கையை கரையை சொல்ற மாதிரி இருக்குது. யார் கரையை சொல்ற மாதிரி? தலைவியுடைய நற்றாய். ஓகே, நற்றாய்னா அவளுடைய தாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உடன் போக்கிய தலைமகள் மீண்டும் வருதற் பொருட்டு தாய் காகத்திற்கு பாராய்கடன்னா சாப்பாடு வச்சு காத்து இருக்கிறேன், நீ கரைந்து காட்டு, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்திருக்குது இந்த பாடல். இதனுடைய விளக்கம் பார்க்கலாம். தலைவி தலைவனோடு உடன்போக்கு சென்று விட்டதை அறிந்த பின்னர் தலைவி மீது பேரன்பு கொண்ட நற்றாய் தன் மகள் தன் கணவனோடு மீண்டும் தன் இல்லத்திற்கு வருதல் வேண்டும் என்றும் அவ்வாறு திரும்பி வந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்வித்து கண்குளிர காணல் வேண்டும் என்றும் விரும்புகிறாள். அதனால் தலைவனும் தலைவியும் திரும்பி வருமாறு நன்னிமித்தமாய் நன்னிமித்தம் அப்படின்னா சகுனமாய் கரையும்படி காக்கையை இறந்து வேண்டுகிறாள். அவ்வாறு கரைந்தால் காக்கைக்கு பலிக்கடன் கொடுப்பதாகவும் கூறுகிறாள். இவ்வாறுதான் தான் வேண்டியதை நிறைவேறுமானால் இன்னது படைப்பேன் என்று கடவுளரையோ பிறரையோ வேண்டி இது பண்றது. அதாவது வேண்டுதல் என்னன்னு சொல்றாங்கன்னா பாராய் கடன் உரைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது நீ எனக்கு இது அறிகுறியா நீ எனக்கு காட்டினேன்னா இது நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா பாராய் கடன் உரைத்தல் அப்படின்னு அர்த்தம். காக்கை கரைந்தால் உறவினரோ வீட்டிற்கு வருவார் என்பது நம் மக்களிடையே உள்ள நம்பிக்கையாகும். அதை வைத்து சொல்றாங்க. சரி, அந்த பாலை திணை பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னா ஆந்தையார், ஓதலாந்தையார். இதுல பாத்தீங்கன்னா ஆந்தையார் அப்படின்றது இயற்பெயர். ஓதலூர் அப்படின்றது யாரு என்னன்னா அவருடைய ஊரை குறிக்கிறது. ஓகே, ஓதலூர் மேலை கடற்கரை பகுதியில் குட்டநாட்டில் உள்ளது. எங்க ஓதலூர் அப்படின்ற ஊர் எங்க இருக்குன்னா ஓதலூர் என்பது மேலை கடற்கரை பகுதியில் உள்ள குட்டநாட்டில் உள்ளது. இவர் பாட்டுகளில் பெரும்பாலான பாலை திணை பாடல்கள் ஆகும். ஓதலாந்தையார் பாடினதுல பெரும்பாலும் என்ன பாடல்கள் அதிகமா இருக்குன்னா பாலை திணை பாடல்கள். ஆந்தை என்பது ஆதன் தந்தை என்பதன் மருவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அறிஞர் பொருள் மறு அப்படின்றது குற்றம். தூவி இறகு,
தூவி இறகு, மரபு முறைமை, அஞ்சிலோதி ரொம்ப முக்கியம். பிரித்தெழுதுகளை அதெல்லாம் கேக்குறாங்க. ஓகேவா? அதப்பா அன்சீல ஓதி, அன்சீல ஓதி. ஓகே. அழகிய அழகியதாய சிலவாகிய கூந்தல் உடைய தலைவி. அஞ்சிலோதியோட மீனிங்கும் கேட்கலாம். சரியா? பிரித்தெழுதுகளையும் கேட்கலாம், மீனிங்கும் கேட்கலாம். மீனிங் என்ன அப்படின்னா அழகியதாகிய சிலவாகிய கூந்தல். ஓதி அப்படின்னா கூந்தல் அப்படின்னா. ஓதினா என்னது? கூந்தல். கிளை சுற்றம். பைஞ்சொல் பசுமை குட்டல். ஊன் பசிய ஊன், ஊன் தசை. பைன் நினம் பசுமை நினம். பசிய கொழுப்பு அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொழுப்பு. வல்சி உணவு. புலம் பொன். களம் பாத்திரம். விரல் அப்படின்னா வலிமை. காளை அப்படின்னா தலைமை. இதுல அன்சிலோதிய நல்லா படிச்சுக்கோங்க. அம்பல். ஓகேவா? இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. இறைஞ்சி பொருள் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்புடை மரபியர் நின் கிளையோடோர வல்சி தருவேன் என்று பொறுப்புறத்தே தலைவனும் தலைவி மீண்டுவரின் தாம் அவர்களுக்கு என் இல்லத்தின்கண் திருமண விழா எடுத்து என் அன்பிற்குரிய சுற்றத்துடன் மகிழ்ந்திருப்பேன் என்று நற்றாய் கூறுவதாக இறைஞ்சி பொருள் தோன்றுகிறது. மேல இருக்கக்கூடிய அதே கருத்தை தான் இந்த பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இதுல பாருங்க, இலக்கணத்துல பாத்தீங்கன்னா கருங்காக்கை, பைஞ்சூன், பைநிறம், நெஞ்சினம், பண்பு தொகை. புலம்புனை அப்படின்றது புலத்தால் ஆன புனை அப்படின்றப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை. புனைக்கலன் அப்படின்றது வினை தொகை. இதுவும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது தருகுவென் தன்மை உரிமை வினைமுற்று. வேர்காலை ஐ வேற்றினத்து ஐ விகுதி மறைந்து வருகிறது. இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொகை. காளை அப்படின்றது வந்து உவமை பெயராகும், உவமையாகும். அஞ்சிலோதி வர. பண்புத்தொகை பிறந்த அந்மொழி தொகை. ஓகேவா? அடுத்தது இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? புணர்ச்சி விகுதியை சொல்லியிருக்காங்க. மிச்சதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு 11th இருக்கக்கூடியதும் ஓல்டு 11th இருக்கக்கூடியதும் ஓல்டு 12th இருக்கக்கூடிய ஐங்குறு நூறு அப்படின்ற தொகை நூலை வரிசையா நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு புது கான்செப்டோட பார்க்கலாம்.